ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் வறுக்கிறது பொரியல் செய்கிறது தான். எப்படி ஃப்ரை பண்ணுறோம், அதுக்கு என்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா, மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு 10 பூண்டு, மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம், இது கூடவே உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மிக்சியில் ஒரு அடி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்து இதில் பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை ஊற வச்சாச்சு. இப்போது சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் பிரட்டி வச்சுருக்க மீனை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா போட்டு பொரிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இதில் மிளகாத்தூள் கம்மியாக்கி மிளகு அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மிளகுத்தூள் அதிகமாக போடும்போது மிளகு வாசனை அதிகமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ரெட் கலராக நல்லா பொரிஞ்சு வருது. இதை அடுத்த பக்கம் அப்படியே நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். 2 பக்கம் பிரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வறுத்து எடுத்துட்டோம்னா ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு ரசம் வச்சாலே போதும். இந்த மாதிரி வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். தாளித்த சாப்பாட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா மீனையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா இதுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட கருவேப்பிலை அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். நான் கருவேப்பிலை இல்லாதனால போடலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம அது எண்ணெய் வடிஞ்சு வர்றதுக்காக மேலே அதை ஒதுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மீன் எடுத்து போட்டோம்னா நம்ம அந்த வறுத்த மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். அப்புறமா நம்ம பாத்திரத்தில் அதை மெதுவாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். இது ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடு தான். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே பீரை மாதிரி வைக்கலாம். நம்ம மசாலாலாம் தேங்காய் அரைச்சி க்ரஷ் பண்ணி பீரை மாதிரி வச்சா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.